गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः. வாழ்க குருவே துணை. அனைவருக்கும் வணக்கம். நான் சேலத்துல இருந்து காந்தி மாதவன் பேசுறேங்க. ஜோதிட நல்லாசிரியரும் ஜோதிட பிதாமகருமான எமது குருநாதர் திரு ஏ தேவராஜ் ஐயா அவர்களை வணங்கி என்னுடைய ஜாதக ஆய்வினை தொடங்குகிறேன். நாம இன்னைக்கு பார்க்க போறது இன்னொரு வித்தியாசமான ஜாதகங்க. இந்த ஜாதகருக்கு என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இவருக்கு சொரியாசிஸ்ங்கிற ஒரு நோய் இருக்கு அவருக்கு. அது 2010 இருந்து இவருக்கு ஆரம்பிச்சு ரொம்ப அதனால சிரமப்படுறாரு. அவருக்கு என்ன ஆகுதுன்னா, தலை முழுக்க அந்த சொரியாசிஸ் படரா அந்த இது பட்டையா அசிங்கமா பாக்குறது கொஞ்சம் விகாரமா தெரியுது. அதனால ரொம்ப இவருக்கு அரிப்பு, ஒரு மாதிரி அவருக்கு மன உளைச்சல் அதெல்லாம் வருது இருக்கு இவருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, சொரியாசிஸ் அப்படிங்கிறப்போ ஒரு ஸ்கின் சார்ந்த ஒரு நோய், அது ஸ்கின் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றது. இது நமக்கு முக்கியமா வர்றது என்னன்னா மரபணுக்களால வரும். அதே மாதிரி பாரம்பரியமா அவங்க முன்னோர்கள் இருந்துச்சுன்னா அது தொடர்ந்து வர்றதுதான் இந்த சொரியாசிஸ் அப்படிங்கிறது. இதுக்கு நம்ம கிரக காரகமா பார்த்தோம்னா சனி தான் ஸ்கின் தோலுக்கு காரகன் சனி. அவர் பாருங்க, இங்க சனி 2ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரமா இருந்து சனி நின்ற நட்சத்திரம் சுக்கிரன் 1ஆம் பாவத்துக்கும் 12ஆம் பாவத்துக்கும் சப்சத்தா வந்திருக்காரு. அப்புறம் சனி நின்ற உபநட்சத்திரம் புதன் 4, 6, 10, 12ஆம் பாவங்களுக்கு வந்திருக்காரு. தொடர்புகள் 2, 4, 6, 10, 12 அப்படிங்கிற இந்த ஒரு பொருளாதார நிலையை கொடுத்தாலும் அங்க சனி இவருக்கு பிரச்சனைகளை உண்டு பண்றார். அப்ப இதற்கு என்ன ஆகுதுன்னா, 2ஆம் பாவம் அப்படிங்கிறப்ப இவருக்கு என்னன்னா, நமக்கு முகம், அதாவது நமக்கு தலைக்கு கீழே நெற்றியில இருந்து வரக்கூடிய முக அமைப்புல அவருக்கு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. ஏன்னா 2ஆம் பாவ சப்ளாடி இங்க சனியா தான் இருக்காரு. அப்போ முகத்துல இவருக்கு நெற்றியில தலை நெற்றி இந்த பகுதிகள்ல இவருக்கு சொரியாசிஸ் நிறையா இருக்கு. பாக்குறப்பவே ஒரு வித்தியாசமா அவருக்கு தோணுது. ஒரு மாதிரி விகாரத்தன்மையில தான் இருக்கு. அதுக்கு நம்ம விகாரத்தன்மையா இருக்கிறதுக்கு அந்த ஒரு பார்க்க காரணம் நம்ம ராகுவை எடுத்துக்கலாம். ராகுவே இங்க கேட்டு இருக்காரு. இப்போ இந்த மாதிரி இவருக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கு. ரொம்ப நாளா இருக்கு, இவருக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறாரு. 10-11 வருஷமா இருக்கு. இதுக்கு தீர்வுன்னு கிடைக்கல. நிறைய மருத்துவத்தை பார்த்துட்டாரு அப்படிங்கிறாரு. அப்போ இவருக்கு நம்ம மரபணு அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம்னா, மூதாதையர்களால வரக்கூடியது அப்படின்னு பாக்குறப்போ நம்ம 9ஆம் பாவத்தை இங்க பாக்கணும். 9ஆம் பாவமும் பாருங்க, சூரியன் 9ஆம் பாவத்துக்கு சப்ளாடா நின்ற நட்சத்திரம் சூரியனை 9ஐயும் காட்டுறாரு. நின்ற உபநட்சத்திரம் புதன் 4, 6, 10, 12 தொடர்புகள் 4, 6, 10, 12. இவருக்கு முன்னோர்கள்னால சொத்து சுகங்களும் கிடைக்கும், வீடு வாச சொத்து சுகங்கள் இருக்கும். அதே நேரம் 6ஆம் பாவங்கிற நோய் அங்க வந்திருக்கனால இவருக்கு நோயும் வரும். அப்ப 6, 12 இருக்கனால இவருக்கு அந்த நோயினால மருத்துவமனைக்கு சென்று ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது, அந்த மாதிரி இவருக்கு அமைப்புகள் இருக்கு அப்படிங்கறது நம்ம இந்த ஜாதக ரீதியா தெரியுது. அதே மாதிரி லக்னம் பாருங்க, லக்னம் சந்திரன் வந்துட்டாரு. 1ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவத்துக்குமே சந்திரன் வந்திருக்காரு. சந்திரன் நின்ற நட்சத்திரம் சனி, சந்திரன் நின்ற உபநட்சத்திரம் கேது. இப்போ சந்திரன் தசாபதிக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கக்கூடியவர்னால இப்போ சனி தசைனால இவருக்கு சனி அங்க காட்டுறாரு. இப்போ கேது புத்தினால இவருக்கு 2, 6, 10 காட்டுது. இப்போ அவரோட எண்ணங்கள் செயல்கள் எல்லாமே இவருக்கு பொருளாதாரம் சம்பாதிக்கிற எண்ணங்களே இருக்கும். அந்த மாதிரி நல்ல அமைப்பும் இப்ப இவருக்கு இருக்கு. மன குழப்பங்கள் இருந்தாலும் பொருளாதாரமும் நல்லா இருக்கு இவருக்கு. இப்போ இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2010 இருந்தே இவருக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. அப்போ நமக்கு அங்க நடந்த தசை என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, 2010ல இவருக்கு குரு தசையில சூரிய புத்திய நடந்துட்டு இருக்கு. அந்த நேரத்துல பிரச்சனைகள் ஸ்டார்ட் ஆச்சு. குருவே பாருங்க 2, 6, 8, 10, 12 தொடர்பு கொள்ளுது. சூரிய புத்தி 4, 6, 10, 12 இது எல்லாமே பொருளாதாரத்துக்கு நல்லா இருந்தாலும் இவருக்கு நோய்ங்கிற அந்த ஒரு 6ஆம் பாவத்தையும் வலுவா இங்க தொடர்பு கொண்டு 6, 8 தொடர்பு வரனால நோயின் தாக்கம் இவருக்கு பல மடங்கா பெருகுது. பெருகி இவருக்கு பிரச்சனைகள் உண்டு பண்ணுது. அப்ப இவர் என்ன பண்றாரு, அந்த காலகட்டத்துல ஆரம்ப காலகட்டத்துல மருத்துவமனைக்கெல்லாம் போகாம சும்மா மேலோட்டமா என்ன ட்ரீட்மெண்டா பண்ணிட்டு இருக்காருன்னா, அவருக்கு சம்பாதிக்கிற அந்த எண்ணமே ஃபுல்லா இருக்கனால அகத்தையும் இவர் கவனிக்கல, உடல்நிலையை கவனிக்காம விட்டனால நல்லா பரவி இவருக்கு பிரச்சனைகள் வலிமையா இப்போ காட்டிட்டு இருக்கு. இவருக்கு நம்ம கிரக விரிவுல பார்ப்போம். குரு பாருங்க, குரு தசையில குரு 8ஆம் பாவத்துக்கு உபநட்சத்திரமா வந்திருக்காரு. அதே நேரம் 9ஆம் பாவத்துக்கும் உபபதிபதியா வர்றாரு.
அப்போ 8ஆம் பாவத்தை வலிமையாக இயக்கிக் கொண்டிருக்கிறார். 8ஆம் பாவ ரீதியா ஃபர்ஸ்ட் சம்பவமா என்ன காட்டியிருக்காரு? கேதுவோட செயலை செய்கிறார். கேது இங்க 2 10க்கு மட்டும் ஸ்டார் லாடா இருக்காரு. எந்த லாடுக்கும் சப் லாடாவோ சப் லாடாவோ கேது வரல. அப்போ 2 10 தான் அங்க வலிமையா செயல்பட்டு இருக்கு. இப்ப 8ஆம் பாவ ரீதியாக இவருக்கு திடீர் பண வரவுகள், திடீர் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே கிடைச்சிருக்கு. இவர் நினைச்சதெல்லாம் நடைபெற்று இருக்கும். ஆனாலும் 8 ரீதியாக 6ங்கிற அந்த நோய் அங்க அவர் காட்டிருச்சு, பிரச்சனைகள் வந்திருக்கு. அப்போ குரு அப்படின்னு பாக்குறப்போ இவருக்கு சாப்பிட்ட உணவினால கூட அந்த சில, ஏன்னா நோய்க்கு வர காரணமே நம்ம உண்ணும் உணவுகள் தான். உடல் அதாவது உணவு சரியான முறையில் நம்ம இந்த எதுவுமே எடுத்துக்கலன்னா அது ரீதியாக பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். இவருக்கு அந்த காலகட்டத்துல இவருக்கு ஃபர்ஸ்ட் அந்த பிரச்சனைகள் உடல் உபாதைகள் வயிற்றின் மூலமா வந்திருக்கு. கேது அப்படிங்கிறப்பவே நம்ம பாக்குறப்போ எதுவுமே வெளிப்படையா தெரியாது. கேதுனால வரக்கூடிய எந்த பிரச்சனைகளும் உடனடியாக தெரியாது. உள்ளுக்குள்ளேயே அந்த பிரச்சனைகள் தெரிஞ்சு அதுக்கப்புறமா தான் ஒரு நாள் வெளிப்படும். குரு என்ற உப நட்சத்திரமும் செவ்வாய் 12 அமர்ந்த இடத்துல மட்டுமே தான் இருக்காரு. அப்போ இங்க 2 6 10 12 தான் அங்க செயல்பட்டு இருக்கு. அதுக்கப்புறமா குரு நின்ற உப நட்சத்திரம் சுக்கிரன், அது 1 12 தொடர்பு கொண்டிருக்கு. அப்ப 12 அங்க கொஞ்சம் வலிமையா செயல்படும். அப்ப இவருக்கு பிரச்சனைகள் அந்த குரு திசையிலேயே கடைசியில ஸ்டார்ட் ஆகி பிரச்சனைகள் தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது இந்த ஜாதக ரீதியா தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம சனியை பாக்குறோம். சனிதான் இந்த சூரியசிஸ்க்கு முக்கியமான காரணமே சனிதான். சனின்னு பார்த்தோம்னா மூலபாவத்துல நல்ல தொடர்பு வச்சிருக்காரு. சனி 2ஆம் பாவத்துக்கு சப்ராடா வந்திருக்காரு. சப்சப்பா 3 5 6ஆம் பாவத்துக்கு வந்திருக்காரு. ஸ்டாரா 1 5 9ஆம் பாவத்துக்கு வந்திருக்காரு. அப்போ இங்க 2 அகம்புறம் ரெண்டுமே கலந்து இங்க சனி தொடர்பு கொள்றார். இந்த நடக்கிறது சனி தசை தான். இந்த சனி தசையில முரண்பட்ட பாவங்களை சனி இயக்குகிறார். அப்போ சனி நின்ற சம்பவமா ஃபர்ஸ்ட் என்ன காட்டுது? சுக்கிரன் 1 12 அப்படிங்கிற அந்த தொடர்பு தான் வருது. இப்ப அந்த 1 பாவம் 12 இருக்கனால லக்ன பாவம் அங்க வீரியம் குறைஞ்ச 12 தான் அங்க வலிமையா செயல்படுது. அப்போ சனி தசையில ஃபர்ஸ்ட் இவருக்கு நிறைய பிரச்சனைகள் சனி ஆரம்ப காலகட்டத்துல இவருக்கு இருந்திருக்கும். இவருக்கு உடல்நிலையில கூட பிரச்சனைகள் இருந்திருக்கும். ஹார்மோன்ஸ்லயும் பிரச்சனை இருக்கும். இவருக்கு சுகர் வரத்துக்கான வாய்ப்பும் இருக்கும். அந்த மாதிரி பலத்தட பிரச்சனைகளை இவர் சந்திச்சிருப்பார். வாழ்க்கையில மனைவி மூலமாவும் சில பிரச்சனைகளை இவருக்கு வந்திருக்கும். நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி குருவை நம்ம பார்த்தோம் இல்லையா? குரு குழந்தை காரகன். இவருக்கு என்னன்னா இவருக்கு 2 குழந்தைகள் இருக்கு. முதல் குழந்தை மன வளர்ச்சி இல்லாத ஒரு 2 பசங்க. 2 பசங்கள்ல முதல் பையன் மன வளர்ச்சி இல்லாம இருக்கு. அப்போ இவருக்கு குழந்தைங்களால ரொம்ப வலிவேதனைகள் இவர் கஷ்டப்பட்டுட்டே இருக்காரு. அது நம்ம பார்த்தோம்னா 5ஆம் பாவமும் இவருக்கு இப்படிதான் இருக்கும். அதுக்கப்புறம் இங்க சனி நின்ற உபநட்சத்திரம் புதன் 4 6 10 12ஆம் பாவத்தில் 2 4ஆம் பாவம் இந்த மாதிரி பொருளாதாரம் புறம் சார்ந்த பாவங்களை தான் புதன் இயக்கிறார். புதன் நரம்பு மண்டலத்திற்கு காரகன். இவருக்கு நோய் நொடிகள், உடல்ல கழிவுகள் தேங்குதல், இது எல்லாமே இவருக்கு அந்த பிரச்சனைகளும் இங்க தொடர்ச்சியா வரக்கூடிய அமைப்புல இருக்கு. பொருளாதாரம் இவருக்கு நல்லா இருக்கு. இருந்தாலும் உடல் ரீதியான பிரச்சனைகள், கால்வலி வர்றது, கழிவுகள் வெளியேறு. கண்டிப்பா சனி அப்படிங்கிறப்ப நமக்கு ஸ்கின் ப்ராப்ளமும் ஃபுல்லா இருக்கும். கழிவுகள் வெளியேறதுலயும் பிரச்சனை இருக்கும். இவருக்கு இந்த மாதிரி பலதரப்பட்ட பிரச்சனைகள் இவருக்கு இந்த சனி தசையில இருக்கும். முடி உத்துறது இருக்கும். அந்த மாதிரி இருக்கு. இந்த சனி தசை முடியற வரைக்குமே இவருக்கு இந்த பிரச்சனைகள் தான் காட்டிட்டு இருக்கு. இப்போ அடுத்தது வர தசை சனி தசைக்கு அப்புறம் புதன் நல்லா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, புதன் மூல பாவத்துல 4 6 10 12ஆம் பாவங்களை இயக்குகிறார். 2 4ஆம் பாவங்களை உபாதிபதி அளவில் இயக்குகிறார். அப்போ இது ஃபுல்லா பொருளாதாரம் புறம் சார்ந்த பாவங்களை தான் புதன் அடுத்த திசையில இயக்க போகிறார். புதன் நின்ற நட்சத்திரம் சந்திரன் 1 3 சப்லையும் சப்ல 11ஆம் பாவத்தில் ஸ்டார்ல 3 7 11ஆம் பாவங்களையும் இயக்குகிறார். அப்போ எல்லாமே இரட்டைப்படை பாவங்கள் வழியாக ஒற்றைப்படை சம்பவங்கள் தான் இதற்கு நடக்க போகுது. அப்போ பொருளாதார நிலையில இவருக்கு மத்தியமமான பலனும், அகம் சார்ந்த உடல் சார்ந்த நிலையில நல்ல ஒரு சிறப்பான ஒரு நிலையுமே இவருக்கு இருக்கும். அகம் தான் இங்க வலுக்க போகுது புதன் தசையில சம்பவமா. அதுக்கப்புறம் புதன் என்ற உணர்ச்சம் குரு 8ஆம் பாவத்தை வலிமையாக்குகிறார். 8ஆம் பாவத்துக்கு சப்பா வந்திருக்காரு. சப்சபா 9ஆம் பாவத்திற்கு குரு வந்திருக்காரு. இங்க 8ஆம் பாவமும் அங்க அதாவது இங்க 1 3 சந்திரன் கிட்ட 1 3ல அங்க 8 இருக்கனால இங்க 1 வலிமை குறைஞ்சிரும். 3 8 அப்படிங்கிற அந்த ஒரு சம்பவம் அவருக்கு நடைபெறும். அப்ப நிறைய குழப்பங்கள், இவருக்கு மன குழப்பங்களும் அவருக்கு வரும். உடல் ரீதியான பிரச்சனைகள், வயிற்றுல சில பிரச்சனைகள், உபாதைகள் இதெல்லாமே கூட இவருக்கு வர ஆரம்பிக்கும். அப்போ
இந்த ஸ்கின் ப்ராப்ளம்ங்கிறது அந்த திசையில கொஞ்சம் வந்து மட்டுப்படுறதுக்கான வாய்ப்பு இவருக்கு இருக்கு அப்படிங்கிறது இவரோட நமக்கு இந்த ஜாதக ரீதியா நமக்கு தெரியுது. இன்னும் மேலோட்டமா நிறைய ஜாதகங்களை நம்ம பார்ப்போங்க. நிறைய விஷயங்கள் வந்து நம்ம படிப்படியா வந்து ஒவ்வொரு ஜாதகத்திலயும் தொடர்ச்சியா பார்த்துட்டே வரலாம். இப்ப வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபுல்லா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா நம்ம கிரக விரிவு ஒவ்வொன்னையும் பார்த்தோம்னா நிறைய நேரம் எடுக்குங்கிறதுனால என்ன ஒரு விஷயமோ அந்த விஷயத்த மட்டுமே தான் நம்ம மேலோட்டமா இங்க பார்த்துட்டே வரோம். இத நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்தா வரும் இந்த கேபி ஜோதிடத்தை பத்தி. நம்ம இதுல வந்து கேபி ஜோதிடத்தை நிறைய வந்து துல்லியமா பலன்களை நம்ம சொல்ல முடியும். அந்த மாதிரி நிறைய சம்பவங்களும் நடக்குது, கரெக்டாவும் இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து நமது குருநாதர் தான். அவர் வந்து எளிமையா வகுப்பை நடத்தி நல்லா புரியற அளவுக்கு நமக்கெல்லாம் சொல்லி கொடுத்திருக்காரு. அதை விட ரொம்ப பெஸ்ட் வந்து அவரோட மென்பொருள். இந்த மென்பொருளை வந்து நம்ம வந்து அவங்க கொடுத்த டேட் ஆஃப் பர்த் டைம் போட்டானாலே நமக்கு ஆளுங்கர்கத்துல மேக்சிமம் கிரகங்கள் சரியா வந்துருது. சில இடங்கள தான் நம்ம கொஞ்சமா சேஞ்ச் பண்ண வேண்டி வரும். அவ்வளவு துல்லியமா அந்த பலன்கள் நமக்கு கிடைக்குது. இதுக்கெல்லாம் அவருக்கு தான் வந்து நம்ம கொடான கோடி நன்றிகளை நம்ம வந்து தெரிவிச்சுக்கணும். உங்களுக்கு எல்லாம் வந்து இந்த ஜாதகம் கத்துக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நமது குருநாதர் அவர்களையும் நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். செந்தில் சார் அவர் தொடர்பு கொண்டு குருநாதர் வகுப்பில் எந்தெந்த ஊர்ல நடக்குதோ அங்க வந்து நேரடியா நீங்க வகுப்புல கலந்துக்கலாம். அப்படி இல்ல அங்க கலந்துக்க முடியாதவங்க வந்து ஆன்லைன் வகுப்பா நம்ம வந்து KP Square 2 அப்படிங்கிற ஒரு பள்ளியை நம்ம இயக்கிட்டு இருக்கோம். 7 ஆசிரியர்கள், சிறப்பான ஆசிரியர்கள் மூலமா இந்த வகுப்பு நடந்துட்டு இருக்கு. 3 மாத கோர்ஸ் நடக்குது. இப்ப வந்து 4வது பேட்ச் வந்து நடந்துட்டு இருக்கு. 3 பேட்ச் வந்து நாங்க வெற்றிகரமா முடிச்சு இப்ப 4வது பேட்ச் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 1 மாச கோர்ஸ், அது வந்து என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு ஜாதக பலன்கள் சொல்றத மட்டுமே. அது வந்து உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் கொடுத்து நீங்களா வந்து துல்லியமா பலன்கள் சொல்ற வரைக்கும் நாங்க அதுல வந்து 1 மந்த் கோர்ஸ்ல பண்றோம். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பா வந்து பண்ணிருக்கோம். நிறைய லேடிஸ் கூட வந்து வீட்டுல இருந்து படிச்சுக்கிறாங்க. மேலும் உங்களுக்கு யாருக்காவது படிக்க இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்க வந்து தொடர்பு கொள்ளலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோல சந்திப்போம். வணக்கம்.